வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். டெட் தேர்வு குறித்து ஒரு முக்கியமான மனு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கேன். டெட் தேர்வு தமிழக அரசு சார்பில் மனு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி மனு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை தான் வெளியிட்டிருக்காங்க. டெட் தேர்வு தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மனுவில் ஆர்டிஇ சட்டம் 2009 பிரிவு 23, அதாவது புதிய ஆசிரியர் நியமனங்களுக்கு மட்டும் குறைந்தபட்ச தகுதியினை நிர்ணயிக்கிறது. அதே நேரம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. ஸோ இந்த ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா சீராய்வு மனுவில் வந்து சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2010ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ள, அதாவது என்சிடின்னு வந்து சொல்லுவோம், நேஷ்னல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன், தேசிய ஆசிரியர் கல்வி மன்றத்தின் அறிவிப்பிலும் குறிப்பிட்ட தேதிக்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு பொருந்தாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டெட் தேர்வை பின்னோக்கி பயன்படுத்துவது ஆசிரியர்களோட உரிமையினை பறித்து தேவையற்ற சிக்கல்களையும் கற்பித்தலின் நிலையற்ற தன்மையும் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மனு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா, மெயினாக இதை வந்து சுட்டிக்காட்டி தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். டெட் தேர்வு ரிலேட்டடாக தமிழக அரசுடைய நிலைப்பாடு வந்து என்னென்னா, ஆசிரியரை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து கைவிடாது, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சட்ட போராட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மனு ரிலேட்டாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறாங்க. கேரளாவிலையும் வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் போட போகிறதா சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இதான் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.